ராமாக்கியா சிங்கினுடைய கேரளா ஸ்டோரி 2 என்கிற அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை நேற்று பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் முழுக்க முழுக்க இஸ்லாமியர் வெறுப்பையும், இஸ்லாமியர்கள் தேடி தேடி இந்து பெண்களை காதலித்து லவ் ஜிகாத் என்கிற பெயரில் அவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள். மேலும் மாட்டுக்கறியை திங்கச் சொல்லி அவர்களை வற்புறுத்துகிறார்கள். மேலும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து இந்து பெண்களை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் போன்ற காட்சிகள் இந்த ட்ரெய்லர் முழுக்க இடம்பெற்றிருக்கிறது. முழுக்க முழுக்க இஸ்லாமியர் வெறுப்பு, இஸ்லாம் மத வெறுப்பு, இந்துத்துவ கருத்தியல் திணிப்பு, இது போன்ற கருத்துக்கள் தான் இந்த ட்ரெய்லர் முழுக்க இடம்பெற்றிருக்கிறது. இது போன்ற படங்களை புரொபகண்டா படங்கள் என்று அழைக்கிறார்கள். மேலும் RSS பிஜேபியினுடைய சித்தாந்தத்தையும் கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக கேரளா ஸ்டோரி 1, இப்போ கேரளா ஸ்டோரி 2ங்கிற ட்ரெய்லர் வந்திருக்கு. அதன் பிறகு ஆர்டிகல் 370, மேலும் பெங்கால் ஸ்டோரி, இது போன்ற படங்கள் முழுக்க முழுக்க RSS சித்தாந்தங்களையும் பிஜேபியினுடைய கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படங்களாக இருக்கிறது. இந்த படங்கள் RSSக்கும் பிஜேபிக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் இந்த படங்கள் அனைத்துமே இருக்கிறது. முழுக்க முழுக்க இந்து மத தூய்மைவாதத்தையும், பசு தூய்மைவாதத்தையும், மாட்டுக்கறியை தின்பவர்கள் தேச விரோதிகள், அவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள், லவ் ஜிகாத் என்கிற பெயரில் இந்து பெண்களை அவர்கள் காதலித்து திருமணம் செய்து அவர்களை மதமாற்றம் செய்கிறார்கள். மேலும் பெரும்பான்மைவாத அரசியலுக்கு ஆதாயத்தை தேடக்கூடிய வகையில் இந்த படங்கள் அனைத்தும் இருக்கிறது. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இந்த மக்களுக்கு இந்தியாவிற்கு எதிரானவர்கள், தீவிரவாதிகள், மேலும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இந்த படத்தில் இதுக்கு முன்பாக வந்த படத்தில் கூட ISIS தீவிரவாதிகளோடு இந்து பெண்களை இவர்கள் மதமாற்றம் செய்து அந்த தீவிரவாத அமைப்புகளோடு சேர்த்து விடுகிறார்கள் போன்ற சித்தரிப்புகளும் தொடர்ச்சியாக இந்த காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்து பெரும்பான்மைவாத மக்களிடத்திலே இஸ்லாமியர்கள் வெறுப்பை விதைக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு படங்களும் அமைகிறது. இந்த படங்கள் அனைத்துமே RSSக்கும் பிஜேபிக்கும் ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு சமூக ரீதியாகவும் இந்த படங்கள் அனைத்துமே அவர்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. இஸ்லாமியர்கள் பார்த்தாலே அவர்கள் தீவிரவாதிகளை போன்றும், அவர்கள் அந்நியர்களை போன்றும், அவர்கள் அரேபியாவிலிருந்து வந்தவர்கள் என்றும், மேலும் குறிப்பாக பாபர் மசூதி இடிப்பிலிருந்து இப்போ நானவாபி மசூதி இடிப்புக்கான முன்னோட்டங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் RSSம் பிஜேபியும். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அடிப்பது, துன்புறுத்துவது, கிஜாப் அணிந்து வந்த பெண்களை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அவர்களை அச்சுறுத்துவது, துன்புறுத்துவது, மேலும் அவர்களினுடைய வீடுகளுக்கு சென்று புல்டோசரை உற்று இடிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படையாகவே RSS சார்ந்தவர்களும் பிஜேபியை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்கள் மன்னர்கள் மீதும் வரலாற்றை திரிபுவாதம் செய்து இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்து மக்களை மதமாற்றங்களை செய்தார்கள், மிகப்பெரிய ஜஸ்யா வரி என்று வரிகளை விதித்தார்கள், குறிப்பாக அவர்கள் மத சுதந்திரத்தை தடுத்தார்கள் போன்ற சித்தரிப்புகள் எல்லாம் செய்து இந்த இந்து மதவாத அரசியலை இந்தியா முழுக்க கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவினை வந்தபோதும் கூட மிகப்பெரிய கலவரங்களும் மிகப்பெரிய மத மோதல்களும் உண்டாகியிருந்தது. இருந்தாலும் கூட இஸ்லாமியருடைய சுதந்திரத்துக்கான போராட்டங்களும் பங்களிப்பும் அளப்பரியது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதமானம் பேர் தான் பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசத்துக்கும் போனார்களே தவிர மற்ற இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்களை இந்தியர்களாகவே உணர்ந்து இந்தியாவினுடைய விடுதலைக்கும், இந்தியாவினுடைய குடியரசிற்கும், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களிப்புகளை இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் வெறுப்பை இந்த RSS பிஜேபி கும்பலும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இது போன்ற படங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த படம் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். இப்பொழுது கேரளாவின் உயர்நீதிமன்றத்தில் இந்த படத்தை போட்டுக்காக்க சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த படம் வெளிவந்தால் மிகப்பெரிய சமூக பதற்றத்தையும் மிகப்பெரிய மோதலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கூட அமையலாம். எனவே இந்த படம் முழுவதுமாக தடை செய்யப்பட வேண்டும். இந்த படம் வெளியிடப்படக்கூடாது. கேரள அரசுக்கு நாம் வேண்டுகோள் விடுப்பதும் அதேதான். கேரள அரசு எந்த நிலை வந்தாலும் சரி இந்த படத்தை வெளியிடக்கூடாது. இந்த படம் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் வெறுப்பையும் இந்து மதவாத கருத்தை திணிக்கக்கூடிய வகையிலே இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிறது. எனவே இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும். இந்த படத்தை எல்லோரும் இந்த படத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று